ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக். வணக்கம், நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் முதல் முறையாக நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைக்கி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபைப்ரோமயால்ஜியா, தீராத தசைவலி, அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது பெண்கள் பார்த்திங்கன்னா காலையில் ஏஞ்சி அநேகமான குடும்பங்களில் காலையில் ஏஞ்ச உடனே எந்த கால் வரைக்கும் பயங்கர வலி, என்ன சாப்பிட்டும் பிரயோஜனம் கிடையாது, எந்த மெடிசன் எடுத்தும் பிரயோஜனம் கிடையாது, தீராத வலி இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு புலம்புறதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி புலம்புற பெண்களை வந்து நம்ம ஊதாசீனப்படுத்தாமல் இது ஃபைப்ரோமயால்ஜியாவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்னா என்னென்னா, ஃபைப்ரோமயால்ஜியாங்கிறது வந்து தீராத தசை வலி ஆர் நாள்பட்ட வலி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஃபைப்ரோமயால்ஜியா எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தசை நார்கள், தசைகள், தசை நான்கள், குருத்தெலும்புகள், எலும்புகள் அனைத்தையும் பாதித்து நம்மளுக்கு வந்து ஒரு தீராத வலியை கொடுக்கக்கூடிய ஒரு வியாதி தான் வந்து இந்த ஃபைப்ரோமயால்ஜியா அப்படிங்கிறோம். தசை வலி, தீராத தசை வலின்னு சொல்லுவோம். இந்த ஃபைப்ரோமயால்ஜியா வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அது எதனால் வருதுன்னு இது வரைக்கும் காரணங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மன அழுத்தம், எல்லாத்துக்கும் மன அழுத்தம் தான் முதலாவதாக வருது. அதிகப்படியான மன அழுத்தம், உடல் சோர்வு, தசைவலி, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்கள வந்து நம்ம அலட்சியப்படுத்தாமல் அவங்களுக்கு வந்து நம்ம அன்போட அரவணைப்பாக அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தோம்னாலே இந்த தசைவலிகளை வந்து நம்ம அழகாக குறைச்சிடலாம். இதனோட அறிகுறிகள் நம்ம என்னன்னு பார்த்தோன்னா, தீராத ஒரு தசை வலி இருக்கும், உடல் சோர்வு இருக்கும், கை விரல்கள், கால் விரல்கள், இந்த நுனிகளில் பார்த்திங்கன்னா தேல் கடிப்பது போல் ஒரு உணர்வு இருக்கும், சுருக்குன்னு குத்துறது இருக்கும், நம்னஸ் இருக்கும், வீக்னஸ் இருக்கும், கழுத்து வலி இருக்கும், குமட்டல் இருக்கும், நாசியாக இருக்கும், இன்னெபிலிட்டி டு வாக், அதாவது அவங்களால ஏஞ்சி நடக்க முடியாத ஒரு வலி. இந்த கழுத்து பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த தோல் பட்டையில் வந்து ஒரு இறுக்கம் இருக்கும், தசை பிடிப்புகள் மாதிரி இருக்கும், அது மாதிரியெல்லாம் இருக்கும். இதுதான் சிம்டம்ஸ்னு பார்ப்போம். இந்த ஃபைப்ரோமயால்ஜியா ஆர் ஃபைப்ரோமயோசைட்டிஸ் ஆர் ஃபைப்ரோசைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த தசை நார்கள் பார்த்திங்கன்னா தசை நார்களில் வந்து ஒரு இறுக்கம் வர்றதுனால அந்த வந்து ஃபைப்ரோமயால்ஜியா அப்படிங்கிறது வருது. இது வந்து நம்ம வந்து அதிகப்படியான உடல் உழைப்பு கொடுக்கறது, இல்லை சில பேர் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பே இல்லாமல் அதிக ரெஸ்ட் எடுக்கிறவங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் மன அழுத்தம், அதிகப்படியான சோகம், தேவையில்லாத சோகம், எல்லாத்துக்கும் பதட்டப்படுறது, எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிறது, எதையாவது நினச்சி குழப்பிக்கிட்டே இருக்கிறது, அவங்களுக்கு வந்து இந்த ஃபைப்ரோமயால்ஜியா அதிகமாக வரும். இந்த ஃபைப்ரோமயால்ஜியா பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து அதிகமாக வரும். இது ஏன் வருது அப்படின்னு பார்க்குறப்போ, நம்ம மூளையிலேருந்து வந்து உணர்ச்சிகளை வந்து நம்ம மற்ற உடலின் மற்ற பாகங்களுக்கு கடத்தக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த செரட்டோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. செரட்டோனினும் சப்ஸ்டன்ஸ் பி அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருட்கள் தான் வந்து இந்த உணர்ச்சிகளை வந்து மூளையிலேருந்து நம்ம உடம்புக்கு கடத்துது. அப்படி பார்க்குறப்போ இந்த ஃபைப்ரோமயால்ஜியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஸ்டன்ஸ் பி வந்து அதிக அளவில் வந்து செக்ரீட் ஆகும். ஏன்னா இந்த சப்ஸ்டன்ஸ் பி வந்து வலியை வந்து அதிகமாக தூண்டு வைக்கிறதுல இந்த முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. இப்போ செரட்டோனின் பார்த்திங்கன்னா, செரட்டோனின் வந்து சில சமயம் வந்து வலியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா, இப்போ அந்த ஃபைப்ரோமயால்ஜியா பேஷண்ட்டுக்கு செரட்டோனின் செக்ரீஷன் வந்து கம்மியாக இருக்கும், இல்லை வந்து உடலில் தேவையான நேரத்துக்கு வந்து அது வந்து செக்ரேட் ஆகாமல் போயிடும். அதனால் என்ன ஆகும்னா சப்ஸ்டன்ஸ் பி வந்து அதிகமாக செக்ரேட் ஆகி அதிகப்படியான வலியை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து இதுக்கு எல்லாமே காரணம் பார்க்குறீங்கன்னா நம்ம அதிகமாக யோசிக்கிறது தான் காரணமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அலோனிடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அலோடினியா அப்படிங்கிறது வந்து லேசாக டச் பண்ணாலே வந்து அவங்களுக்கு வந்து அதிகப்படியான அழுத்தம் வந்து உடம்புல இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதாவது உடம்புல வந்து 18க்கும் மேற்பட்ட இடத்துல வந்து வலி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோமயால்ஜியா எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலை பின்புறம், இந்த கழுத்தின் மேற்பகுதி, தோள்பட்டை, நெஞ்சுக்குழி இருக்குது பார்த்திங்களா, அது மேல் பகுதி, இந்த முழங்கை, அது மாதிரி முழங்காலுக்கு பின்பகுதி, அந்த மாதிரி எல்லா இடத்தையுமே வந்து அது வந்து தாக்கும். அந்த இடத்துலலாம் வலி இருந்துச்சுன்னா இதெல்லாம் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா நம்ம அந்த இடத்துலலாம் தொட்டாலே வந்து தாங்க முடியாத ஒரு வலி, தேல் கொட்டினதை போல் வலியால் துடிப்பாங்க. லேசாக அந்த இடத்துல டச் பண்ணாலே அம்மா அப்படியெல்லாம் கத்துவாங்க. என்ன நான் லேசாக தானே தொட்டேன், இதுக்கு ஏன் கத்துற அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து என்ன ரொம்ப சீன் போடுற, உனக்கு தான் எல்லா டெஸ்ட்
டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சே ஒன்றும் இல்லையே அப்படியெல்லாம் நிறைய பேர் கிண்டல் அடிப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வலியை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது லேசாக டச் பண்ணாலே வந்து அந்த அலோடினியா அப்படிங்கிறது வந்து அந்த லேசான தொட்டாலே அந்த வலி உயிர் போகிற வலியை வந்து அனுபவிக்கிறவங்க வந்து ஃபைப்ரோமையால்ஜியா பேஷண்ட். இந்த ஃபைப்ரோமையால்ஜியா பேஷண்ட் வந்து எப்படியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு டெஸ்ட்டுமே கிடையாது. இப்போ வந்து எந்த விதமான டெஸ்ட்டுமே கிடையாதுன்னா இது சிடி ஸ்கேன் எடுத்தோ இல்லை ஸ்கேன் பண்ணியோ இல்லை பிளட் டெஸ்ட் மூலமாகவோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போது இது வந்து இந்த ஃபைப்ரோமையால்ஜியா வந்து இந்த கீழ்வாதம் முடக்குவாதம் அதோட சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம், அந்த ரொமட்டாய்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்குறோம். அப்படியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம இது ஃபைப்ரோமையால்ஜியா அப்படின்னு நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். இந்த ஃபைப்ரோமையால்ஜியா யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமாக வரும். இப்போ 40 வயசுலேருந்து 60 வயசு உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனால் இது எந்த வயதினரையும் தாக்கும், குழந்தைங்களை கூட இது தாக்கும். ஏன்னா அவங்க சரியான பேலன்ஸ்டு டயட் எடுக்காமல் இருக்கிறது, இப்போ வந்து சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருக்கிறது, புகைப்பிடித்தல், மது பழக்கம், கஃபின் அதிகமாக எடுக்கிறவங்க, இந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஃபைப்ரோமையால்ஜியா கண்டிஷன் வந்து காமனாக வரும். இதை நம்ம எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது, இந்த ஃபைப்ரோமையால்ஜியாவோட அறிகுறிகள் நம்ம பார்த்தோம். தலைவலி, குமட்டல், சோர்வு, அதிகப்படியான தூக்கம், கை விரல்கள் கால் விரல்கள்லாம் குத்துறது, மறுத்து போகிறது, பார்வை குறைபாடு வர்றது, பார்வை குறைபாடு இருக்கிறது, அவங்களுக்கு வந்து மெமரி லாஸ் இருக்கும். அதாவது அவங்களால வந்து இந்த பொருளை எங்கே வச்சோன்னு தெரியாது. நான் இங்கே தானே வச்சேன், நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் வச்சேன், காலைல இங்கே தான் வச்சேன், எனக்கு காணோம் அப்படின்னு வேறு இடத்துல வச்சுருப்பாங்க. அது வந்து அது கலெக்ட் பண்ணுறது, அந்த மெமரி ரீகலெக்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் ஃபைப்ரோமையால்ஜியாவோட அறிகுறிகள் இருக்கும். நம்ம தசைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்கிறதுனால அவங்களால எந்த வேலையுமே பார்க்க முடியாது. இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபைப்ரோமையால்ஜியாவுக்கு நம்ம ஹோம் ரெமடிஸ்ன்னு பார்க்குறப்போ ஹோம் ரெமடிஸ்ன்னு எதுவும் கிடையாது. மசாஜ் பண்ணுறது, நம்மளுக்கு வந்து இந்த ஐஸ் பேக் ஒத்தடம் கொடுக்கறது, வாட்டர் பேக் ஒத்தடம் கொடுக்கறது, அவங்கள வந்து நிறைய ஃப்ரூட்ஸ், ஃபைபர்ஸ், ஃபோலிக் ஆசிட் அந்த மாதிரி சத்து நிறைந்த பழங்கள் காய்கறிகள் சாப்பிட சொல்கிறது, நிறைய தண்ணி குடிக்க சொல்கிறது. இப்போ வந்து பகலில் தூங்குவாங்க சில பேர், நிறைய நேரம் தூங்குவாங்க, இந்த நேப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் குறைச்சிட்டு குட்டி தூக்கமாக போடுவாங்க. பகலில் தூங்குறதை குறைச்சிட்டு இரவில் வந்து நம்ம கரெக்டாக தூங்கணும். அப்படி இரவில் தூங்குறப்ப பார்த்திங்கன்னா அதாவது கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ நைட்டு 10 மணிக்கு படுக்கிறோமா இல்லை காலையில் 6 மணிக்கு எழுந்திரிக்கிறோமா, அதவே நம்ம ரொட்டீனாக வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 10 மணிக்கு படுக்கிறது, ஒரு நாளைக்கு 11 மணிக்கு படுக்கிறது, ஒரு நாளைக்கு 8 மணிக்கு படுக்கிறது, இல்லை காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறது, அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஸ்லீப்பிங் டைமை வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும். அப்படி ஸ்லீப்பிங் டைம் வந்து நம்ம தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த செல்லு பார்க்குறது, டிவி பார்க்குறது, அதெல்லாம் வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கண்டிப்பாக குறைச்சிடணும். அப்புறம் தூங்க போகிற பெட்ரூமில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெளிச்சம், அதிகப்படியான சத்தம் இதெல்லாம் குறைச்சிடுறது ரொம்ப நல்லது. ஒரு டீப் ஸ்லீப் இருந்துச்சுன்னா தான் இந்த மனம் வந்து ரிலாக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து அந்த ஃபைப்ரோமையால்ஜியா கண்டிஷன்லேருந்து நம்ம ஈஸியாக மீண்டு வரலாம். நம்ம தூங்குகிறோம், அதிகப்படியான தண்ணி எடுத்துக்கிறோம், பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிறோம், அப்புறம் மசாஜ் பண்ணுறது, அப்புறம் யோகா, அக்குபஞ்சர். இப்போ இந்த ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த முழங்கால் அந்த இடம்லாம் சொன்னோம் இல்லையா, முழங்கால், முழங்கை, அந்த இடத்துலாம் ட்ரிகர் பாயிண்ட்ஸ், எந்த இடத்துல வந்து பாயிண்ட்ஸ் வந்து வச்சா அந்த அக்குபஞ்சர் பண்ணால் அந்த அக்குபஞ்சர் வந்து நிறைய அந்த ஃபைப்ரோமையால்ஜியா கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நல்லா குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க, இந்த ஃப்ளோட்டிங் தண்ணியில் மிதந்துக்கிட்டு அந்த மூலமாக நீச்சல் பயிற்சிகள் மூலமாகவும் இதை குறைக்கலாம். தியானம் வந்து இதுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். நம்ம வந்து யோகாவை மனசை ஒருநிலைப்படுத்துறதுனாலையும் கண்டிப்பாக வந்து இந்த ஃபைப்ரோமையால்ஜியாவிலேருந்து நம்ம கண்டிப்பாக மீண்டு வரலாம். அது இப்போ வந்து ஹோமியோபதி மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசனில் வந்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இண்டிவிஜுவலைசேஷன், அந்த பேஷண்ட் இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி, ஃபைப்ரோமையால்ஜியா பேஷண்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் இருக்காது. அக்கார்டிங் டு பேஷண்ட்ஸ் வேரி த சிம்டம்ஸ், அதாவது சிம்டம்ஸ் வந்து மாறுபடும். அப்போ வந்து நம்மக்கிட்ட வர்றவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா அவங்கள்ட்டேருந்து நம்ம சிம்டம் கலெக்ட் பண்ணி நம்ம மெடிசன் கொடுக்கறது ரொம்ப நல்லது. என்கிட்ட ஒரு அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்தார். காலையில் ஏஞ்ச உடனே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் செய்வா. காலையில் ஏஞ்ச உடனே நைட்டு படுக்க போகிறப்பே சொல்லுவாள், காலைல நான் சமைக்கணும், எப்படி சமைக்க போகிறேன், பிள்ளைங்களை எப்படி கிளப்ப போகிறேன்னு தெரியலை, ரொம்ப உடம்பு வலியாக இருக்குது, ரொம்ப மயக்கமாக இருக்குது, தலையை தூக்க முடியல, தலைவலியாக இருக்குது, ஒரே டயர்டாக இருக்குது, காலை கொஞ்சம் அமுக்கி விட்றீங்களா, கையை கொஞ்சம் அமுக்கி விட்றீங்களா, எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் கழுத்து அமுக்கி விட்றீங்களான்னு கேட்பேன். நான் செய்வேன், கண்டிப்பாக எல்லாத்தையும் அமுக்கி விடுவேன். ஆனால் இவன் வந்து டெய்லிக்கும் சொல்கிறதுனால இதுவே பழக்கமாயிடும், அவள் சும்மா சொல்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் அந்த வலியோடு அவள் சமைச்சிட்டு எல்லாமே எங்களெல்லாம் கிளப்பி அமுச்சிட்டு திருப்பி படுத்துக்குவான். வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால் நானும் நிறையா
பெயின் கில்லர்லாம் கொடுத்து பார்த்துட்டேன், சரி வர மாட்டுது, போடுறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கு, 1 or 2 hour தான் கேட்குது, திருப்பி எனக்கு வலி வந்துடுதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம ஹோமியோபதி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள கேட்க, ஆமாம் மேடம் எனக்கு வந்து உடம்பு வலி எல்லா முட்டியும் வலிக்குது அப்படின்னா டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்களாம்மா, அந்த முடக்குவாதம்லாம் இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், முடக்குவாதம்லாம் எதுவுமே இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்காவது அப்பா அம்மாவுக்கு இது மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்குறப்போ, ஏன் கேட்குறேன்னா இது வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி மூலமாகவும் வரும், இது ஜெனட்டிக்னாலேயும் வரும், ஹெரிடிட்டரினாலேயும் வந்து இது இந்த கண்டிப்பாக இந்த ஃபைப்ரோமயால்ஜியா வரும். அப்படி கேட்குறப்போ இல்லை அப்படிலாம் யாருக்குமே இல்லை, எனக்கு தான் இருக்குது. ஆனால் எங்கள் பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க அது மாதிரி தான் உடம்புலின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு இது இருக்குது, எனக்கு வலி வர்றப்ப என்ன பண்ணுறதுனே தெரியாது, போய் படுத்துப்போம் மேடம், அப்படி படுத்தாலும் தூக்கம் ஒழுங்காக வராது. இப்போ காலையில் பிள்ளைங்களை கிளப்பி விட்டுட்டு இவரை ஆஃபீஸ் அனுப்பிட்டேன்னா எனக்கு வந்து தூக்கமே வராது, எதையாவது நினச்சி குழப்பிகிட்டே இருப்பேன் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரு சொன்னார், மேடம் இவள் வலி வந்துருச்சுன்னா ஈவினிங் டைம்லாம் உட்காந்து காலை பயங்கரமாக ஆட்டிக்கிட்டே இருப்பா, 2 காலையும் பயங்கரமாக ஆட்டுவா, ஏமா கால் ஆட்டுறான்னா அது என்னன்னு தெரியல, எனக்கு அது மாதிரி ஆட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபைப்ரோமயால்ஜியில் வந்து ரெஸ்ட்லெஸ் லெக்குங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ். அப்படி அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க சொல்கிறப்போ எங்கள் ஹோமியோபதியில் பார்த்திங்கன்னா ரக்ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெடிசன் வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு இண்டிகேட்டட் மெடிசன்ஸ். அப்படி ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி அவங்களுக்கு ரக்ஸ்டாக்ஸுங்கிற ஒரு மெடிசனை வந்து நான் வந்து கொடுத்துனுப்புனேன். கொடுத்துட்டு ஒரு 15 days கழிச்சு வாங்கம்மா எப்படி இருக்குன்னு பாருங்கள், உடம்பு வலி கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும், நிறைய தண்ணி குடிங்க, கரெக்டாக தூங்குங்க, எதுக்கும் சோகப்படாதீங்க, நீங்கள் எதையும் நினச்சி குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க, நல்லா மியூசிக் நிறைய கேளுங்க, மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு யோகா தியானம் அது மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு தான் நிறைய ரெஸ்ட் டைம் இருக்குல்ல அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து சரிங்க மேடம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள், அந்த கழுத்துக்கு வந்து இப்படி கழுத்து திருப்புறது, அந்த நெக் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் வாட்டர் பேக்கில் வந்து ஐஸ் ஒத்தடமோ இல்லைனா வந்து ஹீட் ஒத்தடமோ கொடுங்க, கொஞ்சம் பாவம் அவங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவரும் வந்து ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் கை அமைக்க விட்றது, கால் அமைக்க விட்றது, அந்த மாதிரியெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் மேடம் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி உங்கள் ஒய்ஃப் தானே, நீங்கள் கூச்சப்படாமல் செய்யுங்க சார், யார் எது சொன்னாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம், உங்களுக்காக அவங்க அவ்வளோ உழைக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் செய்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி அமிச்சேன். அவரும் அது மாதிரி செஞ்சாங்க, அவங்களும் எடுத்தாங்க. 15 days கழிச்சு வந்தாங்க. இப்போ காலாட்டுறது குறைஞ்சி போச்சு அப்படின்னாங்க. உடம்பு வலி குறைஞ்சிதானா, உடம்பு வலி வந்து கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு, ஆனால் காலாட்டுறது குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன் வந்து அழகாக ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மெடிசனை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணேன். திருப்பிட்டு 1 month கழிச்சு வர சொன்னேன். எனக்கு கழுத்து வலி குறைஞ்சிருச்சு, மயக்கெல்லாம் குறைஞ்சிருக்கு மேடம், அந்த நாசியேட்டட் ஃபீலிங்லாம் குறைஞ்சிருக்கு. அப்புறம் இன்னொரு கம்ப்ளைண்ட்ஸும் அவங்க சொன்னாங்க, மறந்துட்டேன். என்ன சொன்னாங்கன்னா பீரியட்ஸ் அப்போ தாங்க முடியாத ஒரு வயிற்று வலி வரும், அதாவது வயிற்றெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி கிராம்பிங் பெயின் இருக்கும்னு சொன்னாங்க. ஃபைப்ரோமயால்ஜியில் அதுவும் ஒரு சிம்டம்ஸு. அப்படி சொல்கிறப்போ அதுக்கும் ஒரு இண்டிகேட்டட் மெடிசன் ரக்ஸ்டாக்ஸ். நான் அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பெர்பரிஸ் வல்காரிஸுங்கிற ஒரு கியூவை கொடுத்து காலையில் 30 drops நைட்டு 30 drops வாட்டரில் ஆட் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அதையும் சாப்பிட்டுட்டே வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3ஆவது மாதம் பீரியட்ஸ் பெயின் இல்லவே இல்லை. அந்த பீரியட்ஸ் பெயின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 yearsஸாக அவங்களுக்கு இருந்திருக்கு. இது வந்து நாள்பட்ட தசை வலி இல்லையா, அவங்களுக்கு வந்து அது ஃபைப்ரோமயால்ஜியான்னு தெரியாமலே பீரியட்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இந்த பெயின் கில்லர் மாத்திரை போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் அது வந்து சுத்தமாக இல்லை, ஒரு 3 to 4 months வந்து கம்ப்ளீட்டாக வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளத்தில் பீரியட்ஸ் வரப்போ பெயினே இல்லைன்ட்டாங்க. ஒரு 7 months 8 months மெடிசன் சாப்பிட்ருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எல்லா ஃபைப்ரோமயால்ஜியா கம்ப்ளைண்ட்ஸும் சரியாகி உடம்பு வலி எல்லாமே சரியாகி நல்லா தூங்குறேன், நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன், இந்த காலாட்டுறதெல்லாம் கிடையவே கிடையாது, பீரியட்ஸ் பெயினும் இல்லை, ரொம்ப நன்றி டாக்டர்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார்னா, அம்மாடா எனக்கு இப்போ கைவலி இப்போ தான் மேடம் குறைஞ்சிருக்கு அப்படின்னாரு. ஏன் உங்களுக்கு கைவலி இருந்துச்சா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை கைவலி எனக்கு இல்லை, இவளுக்கு கை காலை அமுக்கி விட்டு எனக்கு கைவலி இருந்துச்சு, இப்போ தான் எனக்கு கைவலி சரியாச்சு, அதுக்கும் சேர்த்து தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மாதிரி ஹோமியோபதி மெடிசனில் வந்து தீர்க்க முடியாத வியாதிகளுக்கு நல்ல மெடிசன்ஸ்லாம் இருக்குது. நீங்களும் உங்கள் ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி மருந்து எடுத்துக்கோங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.